السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு நாங்க தாக்கத்துல இப்ப நாங்க இவ்வளவு நாளும் படிச்சோம் சரியா? எப்படி ரேட் சம்பந்தமான தாக்கவியல் சம்பந்தமான ஈக்குவேஷன்ஸ் நாங்க எழுதுறது, ஒரு தாக்கத்துல ரேட்டை எப்படி நம்ம தீர்மானிக்கிறது, அடுத்து தாக்க பொறிமுறை போன்ற விஷயங்களை நாங்க பார்த்துட்டு இருந்தோம். ரைட்? அப்ப ஒரு தாக்கம், எளிய தாக்கம் ஒன்று எடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், தாக்கிகளிக்கும் தாக்கிறைந்து விளைவுகள் உருவாகும் சரியா? அப்ப பொதுவாக எல்லா தாக்கங்களுக்கும் ஏவட் சக்தின்னு ஒரு சக்தி தடை ஒன்று இருக்கு சரியா? அப்ப தாக்கிகள் தாக்கிகள் முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா, தமக்குள்ள வேகமாக ஒவ்வொன்றும் இயங்கிக் கொண்டு ஒன்னொன்று கிட்ட வரணும். கிட்ட அது பிறகு மோதல் இடம்பெறும். ரைட்? இப்ப ரெண்டு மூலக்கூறுகள் மோதும் போது முதல்ல ஸ்பீடா வரும். அப்புறம் ரெண்டு மூலக்கூறு நல்ல நெருங்கினால் மூலக்கூறுகள் அந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ஒன்ன தள்ளும் சரியா? அப்ப அந்த தள்ளி விசை எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் சக்தி நிலை பண்பாக சக்தியாக மாறி கொஞ்சம் அது வேகம் குறையும். ரைட்? வேகம் குறைஞ்சி அது பிறகு மோதல் அடையும். மோதல் அடைஞ்சி என்ன செய்யும், இப்ப அந்த பொசிபிளான ஏவடி சக்தியை தாண்டக்கூடிய சக்தி தடையை தாண்டி பிணைப்பு உருவாக்கம், பிணைப்புடைதலுக்கு போதுமான சக்தி இருந்தா பிணைப்புடைஞ்சி புதிய பிணைப்பு உருவாகி விளைவுகள் உருவாகும் சரியா? அவ்வாறு அந்த தாக்கியும் இல்லாத விளைவும் இல்லாத நிலைகள் உருவாகும் சரியா? அந்த நிலைகளைத்தான் நாங்க ஏவட் சிக்கல்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் சரியா? ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் சரியா? அப்ப இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஒன்று உருவாகணும்னு சொன்னால் ஏவட் சக்தி தடையை தாண்டுவதற்கான போதிய சக்தி இந்த மூலக்கூறுகள், தாக்கி மூலக்கூறுகள் இருக்கணும் மோதும் நேரம். அப்பதான் இந்த ஏவட் சிக்கல் உருவாகும். இந்த ஏவட் சக்தி, ஏவட் சிக்கல் என்றது உண்மையிலேயே அந்த நிலைப்பண்பு சக்தின்றது கூடிய நிலையாக இருக்கும். அது பிற இது சரியான உறுதி குறைவா உடனே என்ன செய்யும், அது உடைஞ்சி விளைவுகள் உருவாகும் சரியா? இப்ப இதைத்தான் நாங்க ஏவட் சிக்கல்னு சொல்லுவோம். அதாவது பிணைப்பு உடைதல், பிணைப்பு உருவாகல் ரெண்டுக்கும் இடையிலான அந்த மாறும் நிலையில இருக்கிற அந்த சிக்கலை தான் நாங்க ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். உதாரணமாக இங்கு ரெண்டு வகையான தாக்கங்கள் காட்டப்பட்டிருக்குது. முதலாவது தாக்கம் பாருங்க, ஒரு புறவெப்ப தாக்கம். அப்ப தாக்கி ஏபியும் சியும் இணைந்து விளைவாக A + BC என்றது உருவாகுது. ஏபி பிணைப்பு உடைந்து பியும் சிக்கும் இடையிலான புதிய பிணைப்பு அப்படியே உருவாகிற நேரம் இப்ப இது ஏவட் சக்தியை தாண்டக்கூடிய சக்திகள் போதியதாக மூலக்கூறுகளுக்கு இருக்கும் போது இவ்வாறு என்ன செய்யும், ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் உருவாகுது. அது ஏபிக்கு இடையிலான பிணைப்பு உடைஞ்சி பிசிக்கு இடையிலான பிணைப்பு உருவாகிற போக்கை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே இப்ப இந்த நான் கிராஃப்ல ஏற்கனவே நீங்க எனர்ஜெட்டிக்ஸ்ல இந்த கிராஃப் நீங்க படிச்சிருக்கிறீங்க ரைட்? அப்ப இதுல
அப்ப பாருங்க இதுல அதுல ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை மார்க் பண்ணிக்குது. ஏபிக்கு இடையிலான பிணைப்பு உடையுது, பிசிக்கு இடையிலான பிணைப்பு உருவாகுது. அதே நேரம் இப்ப இந்த மாதிரி எனர்ஜி டயக்ராம் வந்தா நீங்க எக்ஸ் எக்ஸிஸ்ல வந்து தாக்க ஆள்கூறு அல்லது தாக்க பாதை, அடுத்தது சக்தி y அச்சிலையும் நீங்க காட்டணும் இல்லையா? அதுல அதே நேரம் தாக்கிக்கும் ஏவற்பட்ட நிலைக்கும் இடையிலான அந்த எனர்ஜி டிஃபரன்ஸை வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி கேபிட்டல் இ சிம்பிள் ஏன்னு குடிக்கிற பிராக்கெட்ல ஃபார்வர்ட் முன்னோக்கிய தாக்கம், முன்னோக்கிய தாக்கத்துக்கான சக்தி தான் எப்படி தாக்கிக்கும் ஏவற்பட்ட நிலைக்கு இடையிலான இந்த சக்தி வேறுபாடை காட்டிக்குது சரியா? அதே நேரம் இந்த தாக்கம் வந்து ரிவர்ஸ்ல நடக்குதுண்டா, பின்னுக்கு இந்த வெளியே முன்னோக்கி வருதுன்னு சொன்னா திசை நிகழ போகுதுன்னு சொன்னா விளைந்து அந்த ஏவற்பட்ட நிலைக்குள்ள சக்தி டிஃபரன்ஸ் நாங்க பார்க்கணும். அப்படி பார்க்கிற நேரம் இது ஒரு புறவெப்ப தாக்கமாக இருந்தால் பின்னோக்கி ஏவட் சக்தி முன்னோக்கி ஏவட் சக்தியை விட கூடுதலாக இருக்கும். புறவெப்பத்துக்கு பின்னோக்கி ஏவட் சக்தி கூடுதலாக இருக்கும். அதே நேரம் நாங்க இந்த கிராஃப்ல டெல்டா ஹெச் வந்து, அதாவது டெல்டா ஹெச்ன்றது என்னது, வெப்ப உள்ளுறை மாற்றம் என்று தாக்கிக்கும் விளைவுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு. அப்ப நாங்க டிரெக்டா தாக்கி எங்க இது விளைவு எங்கேன்னு பார்த்து அதுக்கு இடையிலான சக்தி வேறுபாடை பார்த்தால் சரியா டெல்டா ஹெச்ன்னு சொல்லலாம். இப்ப அதுல தாக்கிக்கு கீழே விளைவு இருந்தால் பாருங்க, தாக்கி மேலே இருக்குது, கீழே விளைவு வருது. எனவே தாக்கிலேருந்து நான் கீழ் நோக்கி அம்புக்குறி போகும். எனவே இது புறவெப்ப தாக்கம்ன்றத சொல்லலாம் சரியா? இப்ப இது ஒரு புறவெப்ப தாக்கத்துக்கான வந்து சைட்ல காட்டிக்குது. PQ பிளஸ் ஆர் இருந்து PQக்கு இடையினால் பிணைப்புடைந்து P பிளஸ் QRன்ற அந்த டயக்ராம் பெறப்பட்டிக்குது ரைட். அப்ப அதுல ஏவற்சிக்கல் குறிக்கப்பட்டிக்குது. ஏவற்சிக்கல் அந்த மாறுநிலைகள் ஒரு இடத்துல எங்க பிணைப்புடையுது, PQக்கு இடையிலான பிணைப்புடிச்சு கியூவா இருக்கு. அது ரெண்டு வந்து நிலைகளையும் காட்டப்பட்டிக்குது. அடுத்தது பாருங்க, அகவெப்ப தாக்கமாக இருக்கும் போது என்னது, தாக்கிய விட விளைவு சக்தி கூடியதாக இருக்கும். அதுல நாங்க ஏவட் சக்தியை பார்த்தா பேக்வர்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட ரைட். அந்த மாதிரி உங்களுக்கு காட்டலாம். இப்ப இதை உங்களுக்கு ரியாக்ஷனை காட்டி உங்களுக்கு கேட்டால் உதாரணமாக பாருங்க, இங்க 2 வகையான தாக்கங்களை டிஸ்கஸ் பண்ணிக்குது ரைட். 2 வகையான தாக்கங்களை டிஸ்கஸ் பண்ணிக்குது. ஒன்று வந்து முதலாவது வந்து இந்த NO பிளஸ் O3க்கு இடையிலான தாக்கம் இல்லையா ரைட். NO பிளஸ் O3க்கு இடையிலான தாக்கம் காட்டப்பட்டிருக்குது. சரியா? இந்த தாக்கத்தை பாருங்க. அதுல பாருங்க, என்னோவும் இப்ப இதுல இந்த கிராஃப்ல இது ஒரு புறவெப்ப தாக்கம் தரவுல தரப்பட்டிக்குது. எனவே வந்து இது நான் கிராஃப் வரைஞ்சிட்டு அது ஒட்டுமொத்த தாக்கத்தை கீழே எழுதிக்குது. NO3 இணைஞ்சு NO2வும் O2வும் உருவாகுது. அதாவது ஓசோன்ற அந்த பிணைப்புண்டு உடைந்து NOக்கு இடையில அந்த ஓசோன்ற வந்து 2 இரட்டை பிணைப்புண்டு மற்ற சைட்ல ஒரு பிணைப்பும் வருது இல்லையா? அந்த பிணைப்பு உடைஞ்சி மற்றதோட வந்து பிணைப்பு உருவாகுது. இப்ப இங்க பிணைப்பு உடைதல் நடக்கிறது வந்து ஓசோன்ற அந்த ஒரு பிணைப்பு உடையுது. அது டொட்டட் லைன்ஸ்ல காட்டிக்குது. அத பிணைப்பு உருவாகணும், NOவோட சேர்த்து உருவாகணும். எனவே NOக்கு NO2ஆக மாறணும்ன்றதுக்காக ஏற்கனவே உள்ள பிணைப்பு அவ்வாறு ஒரு சேஞ்சும் வரல. புதிய உருவாகிற பிணைப்பை வந்து டொட்டட் லைன்ஸ்ல காட்டிக்குது சரியா? இப்படி நீங்க அதை வரைஞ்சி காட்டணும் ப்ராப்பரா. வந்து உங்களுடைய நீங்க எழுதுற சிக்கல் வந்து சரியாக இருக்கணும். இப்ப அப்படி வந்து அந்த
ஏவட்சிக்கல் உருவாகிற அந்த நிலையத்தான் நாங்க டிஎஸ்ன்னு சொல்லுவோம், டிரான்சிஷன் ஸ்டேட். அதாவது நிலை, மாறும் நிலை, இந்த தாண்டல் நிலை. சரியா, அந்த தாண்டி வார நிலைன்னு சொல்லலாம், தாண்டல் நிலைன்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்டை வந்து நாங்க தாண்டல் நிலைன்னு காட்டணும். ரைட். அப்ப அதே நேரம் வந்து இதுல ஆக்டிவேஷன் எனர்ஜியை காட்டிக்குது. முதலாவது தாக்கிக்கும் இந்த ஏவட்சிக்கல் இந்த மாதிரி எண்ணோக்கும் ஓத்திரிக்கும் இடையிலான ஏவட்சிக்களுக்கும் இடையிலான சக்தி வேறுபாடு காட்டிக்குது. இஏ ஃபார்வர்டுன்னு குறிச்சிக்குது. அதே நேரம் விளைவுக்கும் இதுக்கும் இடையிலான தாண்டல் நிலை ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்க்கும் இடையிலான சக்தி வேறுபாடை வந்து இஏன்னு போட்டு பிராக்கெட்ல இ கேபிட்டல் இ சிம்பிள் NO2 plus O3 O2 வாரது காட்டப்பட்டிருக்கிறது. ரைட். இது வந்து ஒரு புறவெப்ப தாக்கத்துக்கு டீட்டெயில இப்ப இந்த கிராஃப்ல எங்களுக்கு வந்து எல்லாமே எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. ரைட். அதே மாதிரி இப்ப பாருங்க இன்னொரு ரியாக்ஷன், அதாவது NOCl, 2 NOCl மூலக்கூறுகள் இணைஞ்சி 2 NOவும் Cl2, அதாவது Cl ஒரு மூலக்கூறு Cl இன்னொரு மூலக்கூறு Clோட கனெக்ட் ஆகணும். அப்ப அதுல வந்து Cl2 அந்த தாக்கம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறேன். அப்ப நீங்க இதுல 2 NOCl மூலக்கூறுகள் தாண்ட தாக்கம் அடையுது. அது குளோரினுக்கு இடையில தான் புதிய பிணைப்பு உருவாகணும். அப்ப அதை டொட்டல் லைன்ஸ்ல காட்டிக்குது. அப்படி உருவாகணும்னு சொன்னா என்னோட இருந்த குளோரின் பொண்ட் உடையணும், 2வது மூலக்கூறையும் என்னோட உள்ள குளோரின் பொண்ட் உடையணும். அப்ப உடையிறையும் உருவாகிறதும் அந்த பிணைப்புகள் எல்லாம் காட்டப்பட்டு ஏவட்சிக்கல் வரையப்பட்டிக்குது. தாக்கிகள் காட்டப்பட்டிருக்கு, 2 NOCl விளைவு காட்டப்பட்டிருக்கு. அகவெப்ப தாக்கம்னால தாக்கிய விட விளைவு சக்தி கூடுதலாக இருக்குது. ரைட். அதே நேரம் தாக்கமும் கீழே காட்டப்பட்டிக்குது, ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி காட்டிக்குது. சரியா. இப்ப இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஏவட்சிக்கல்களை கிராஃப்ல வரைஞ்சி காட்டலாம். சரியா. இது பாருங்க, இப்ப இன்னொரு ரியாக்ஷன்ல காட்டிக்குது. அது ஆர்கானிக்ல இப்ப CH3Br, அந்த Br போயிட்டு அதை பதிலாக OH மைனஸ் வார கருணாடியிட பிரதியீட்டு தாக்கம் ஒன்று காட்டப்பட்டிக்குது. அதுல பாருங்க CH3Br மூலக்கூறு கட்டமைப்பு நான்முகி வடிவான் காட்டிக்கு. பிறகு என்ன செய்யும், இந்த Br பிணைஞ்சு அதோட OH மைனஸ் வந்து நீருது தானே, எனவே OH உருவாகும், வந்து சேரணும். அப்ப Br உடையிறதும் OH உருவாகிறதுமான அந்த 5 பிணைப்புகள் தற்காலிகமாக கார்பனுக்கு வந்த நிலைதான் மாறும் நிலை அல்லது மிக உறுதியற்ற நிலையாக காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஃபைனலி அந்த விளைவும் காட்டப்பட்டிருக்கிறது. சரியா. அதுலயும் சக்திகள் வந்து வேறுபாடுகள் ஏவட் சக்தி எல்லாம் பட்டிக்குது. இந்த மாதிரி நீங்க வரைஞ்சி பார்க்கணும். ரைட். இப்ப அதே நேரம் இப்ப நாங்க ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இன்னொரு, அதாவது ஓசோன். சரியா. கொஸ்டின்ல கேட்டுக்கிறேன் என்றால் ஓசோன் O3யும் O வந்து 2 ஆக்சிஜன் உருவாகிற இந்த தாக்கத்துல முன்னோக்கி ஏவட் சக்தி 19 கிலோ ஜூல். சரியா. அப்ப முன்னோக்கி ஏவட் சக்தி தரப்பட்டிக்குது. அதே நேரம் டெல்டா H மைனஸ் 392 தரப்பட்டிக்குது. ரைட். அப்ப அவங்க எனர்ஜி டயக்ராம வந்து தரமாட்டாங்க முதல்ல இந்த கொஸ்டின்ல பாருங்க. அப்ப மைனஸ் டெல்டா Hன்னு சொன்னா இது ஒரு புற வெப்ப தாக்கம். அப்ப நான் கிராஃப் இப்படி முதலாவது இப்படி கிராஃப் ஷேப் இப்படி போடுவேன். சரியா.